உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேண்ட்டுக்கு ஜிப்பு போகிறா அப்படின்னு ஆக்சுவலாக சொல்ல வேண்டியது இருக்குல்ல. ஆக்சுவலாக பேசிக்காக நம்ம இங்கிலீஷில் அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைக் ஜிப் யுவர் பேண்ட் ப்ரோ, இந்த மாதிரி தான் நம்ம எதாவது சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இதை விட ஒரு நல்ல டேர்மில் ஆக்சுவலாக இங்கிலீஷில் சொல்ல முடியும் எப்படின்னா, இன்ஃபேக்ட் யாராக வேணாலும் இருக்கட்டும். இன்றைக்கி என் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக அவரோட ஃப்ரெண்டு பிபிடி கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் பேண்ட்டுக்கு அவர் ஜிப்பு போடல, பட் அவர் ஃப்ரெண்டாக அதை அவர்கிட்ட சொல்லணும்னு கன்வே பண்ணணும்னு நினச்சிருக்காரு. பட் கன்வே பண்ணால் எல்லாருக்கும் டிஸ்கிரேஸ் ஆகிடும், டிஸ்கிரேஸ்னால் அவமானமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கன்வே பண்ணல. என்கிட்ட ஆக்சுவலாக கேட்டிருந்தார் லைக் ப்ரோ இதை எப்படி நான் கன்வே பண்ணுறது, இதை நான் டீசெண்டாக இங்கிலீஷில் எல்லோரும் முன்னாடியும் கன்வே பண்ணணும்னா, இல்லை அது நார்மலாக கன்வே பண்ணணும்னா நான் எப்படி டீசெண்டாக கன்வே பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம். லைக் இதுக்கு ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷில் என்ன சொல்லலாம், நல்லதாக டீசெண்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 சென்டென்ஸ் இருக்குது யூ கேன் சே, பட் ஆக்சுவலி இட் கம்ஸ் ஆஸ் idioms. பட் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறனால நான் சென்டென்ஸ்னு சொல்கிறேன். லைக் you can use to say bro your fly is down அப்படின்னு சொல்லணும். your fly is down இது ஒன்று. இன்னொன்று you can say like your fly is open அப்படின்னு சொல்லணும். So you can actually use this term to convey your idea and இதனால் நீங்கள் டிஸ்கிரேஸாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பார்த்து கன்வே பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் அது சம்டைம்ஸ் ஆப்போசிட் பர்சனுக்கு புரிஞ்சிருந்தால் மட்டும்தான். பட் ஆப்போசிட் பர்சனுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் சொல்லும் போது ஸோ அந்த பர்சன் கேன் கெட் டு ரியலைஸ் தட் வாட் ஹீ இஸ் எக்ஸாக்ட்லி சேயிங். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஐடியாவாக இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, உங்களால் அதை கன்வே பண்ண முடியாமல் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கிலீஷில் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.